அந்த ஏமாத்துக்கார பொண்ணு அப்படிங்கிற விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிடுது. இதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்ப நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதனால 27 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு இருந்தாலுமே ரோகிணி மனோஜ் வேற ஒரு கவலையில இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஜய வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை செய்ய முடியாம செஞ்ச ரோகிணி பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா எப்பட முடியலடா அப்படின்னு ஓஞ்சு போய் உட்கார்ந்திருக்காங்க. அதுக்கு விஜய் என்ன இதுக்கு எப்படி வந்துட்டு இன்னும் 48 நாளைக்கு நீ என்னென்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கிட்ட ரோகிணி அட கொய்யால நம்மள கொல்லாம விட மாட்டாங்க போலே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வேண்டுதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முத்து பாத்தீங்கன்னா சரி நான் போயிட்டு வரேன், என்னோட கார்ல ஒரு கனடா கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜ் என்னது கனடாவில் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து பாக்குறாங்க. நாங்க கார்ல யாருமே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஏமாத்துக்கார பொண்ணு மனோஜ் அங்க இருக்கிறத கவனிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறமா முத்து வெளியில வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வேற ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்களை அப்படியே பிக்கப் பண்ணி அவங்க சொன்ன இடத்துல கொண்டு இறக்கி விட்டு அடுத்த நாள் காலையில அவங்க வர சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மனோஜ் வந்துட்டு ரோகிணிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு கனடாவில் இருந்து யாரும் முத்தோட கார்ல வந்திருந்தாங்களா, அவங்கள பார்க்க முடியாம போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப ரோகிணி வந்துட்டு ஒருவேளை அது ஒண்ணு ஏமாத்திர பொண்ணா இருக்க போது முத்துட்டு போய் கேளு இந்த போட்டோ காமிச்சு இவதானா அப்படின்ட்டு, ஆனா வேற என்ன உண்மையை சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் இந்த போட்டோ முத்துட்டு காமிச்சு இதுதான் அந்த கனடா கஸ்டமர் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முத்து அட இவங்களே தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் உணர்ச்சி வசப்பட்டு கிடைக்க போதுனா எனக்கு 27 லட்சம் இதுதான் என்ன ஏமாத்திர பொண்ணு அப்படின்ட்டு வாய் தவறி உளறிடுறாரு. உடனே முத்து அது உங்களுக்கு கிடைக்க போறது இல்லடா எனக்கு கிடைக்க போகுது, மீனா இந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், நமக்கு சீக்கிரமே 27 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணி என்னது உங்களுக்கு கிடைக்க போகுது, அப்ப நான் மட்டும் என்ன இழிச்ச வாயிலுவா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க.